ஸோ அது வந்து உணர்வு அப்படிங்கிறது வந்து அதனால் அது பதில் சொல்லுவா. 5 பொண்ணா பிறந்தவளுக்கு அது தெரிஞ்சிருக்காத ஒரு குடும்பத்துக்கு வந்தால் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகிருப்பேன். சினிமாவில் தான் காமெடி நடக்கணுங்கிறது இல்லை, சில நேரங்களில் வந்து ரியல் லைஃப்பில் கூட காமெடி நடக்கும். இப்போ ராசுகுட்டின்னு ஒரு படத்துக்கு வந்து ஷூட்டிங்காக போனோம். அதில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு தனியாக ஒரு தோட்டம் அதெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு வீடு தனியாக லூப்பாக இருக்கணும். அந்த வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் நிறைய இடம் இருக்கணும், கட்டாந்திரமாக கொஞ்சம் இடம். அதுக்கு முன்னால் மரம் செடி கொடியெலாம் இருக்கணும். சீன் என்ன, ஒருத்தன் வந்து மரம் வெட்டுவான், அந்த அம்மா வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க. இப்போ அவன் வந்து கிளவி வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இவன் 2 தடவை கூப்பிட்டு வரமாட்டான். 3ஆவது தடவை வந்து அந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து அந்த அம்மா அந்த கட்டாந்தரில் கொண்டு போடும் முன்னால், வீட்டுக்கு முன்னால். வீல்னு குழந்தை கற்றுனே அவன் விழுந்த அறிவு இருக்கான்னு வந்து திட்டுவான். பச்சை குழந்தைய மண்ணில் போடுற தாங்குமா அப்படின்னு. ஏன்னா நீ பெற்ற குழந்தைன்னா உனக்கு இவ்வளோ தூரம் அக்கறை இருக்கல, அப்போ நான் பெற்ற குழந்தை நீ அப்பவே பிடிச்சி 3 தடவை சாப்பிட கூப்பிடுற, மொட்டை வெயிலில் நீ பாட்டை வேலை பாட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒவ்வொரு இடமா வரும்போது பாட்டு ஒவ்வொரு இடத்துல வண்டி நிறுத்து அப்படின்னா அது வந்து ரோட்டில் இப்படி போயிட்டு இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் அந்த காட்டுக்குள்ளே அப்படி போகணும், வரப்பு வழியாக அப்படி போகணும். ஆனால் அந்த வீட்டினுடைய வாசல் அந்த சைடு இருக்குது. நாங்கள் இப்படி இருந்து பார்த்தோம்னா செவுரு மட்டும்தான் தெரிஞ்சது. சரி பரவாயில்ல, அந்த வீடுக்கு முன்னால் வந்து அந்த மரங்கள் அதெல்லாம் இருக்குது, முன்னால் கொஞ்சம் இடம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போய் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணி எப்படியாவது பர்மிஷன் வாங்குவான்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுகள் நாங்கள்லாம் கார் விட்டு இறங்கி அந்த வரப்பு மேலே போயிட்டுருக்கோம்.